இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2025 வந்த போர்ட்டல் இன் த பைன்ஸ். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு தப்பான ஆராய்ச்சி மூலமா ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆயிடுது. அது மூலமா ஒரு டீமன் ஒன்று வெளியில வந்து ஹீரோவோட பையனையும் அந்த ஊர் மக்களையும் காவு வாங்க ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணானா, அவன் பையனை காப்பாத்தினானா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அதுல யூஎஃப்ஓ பறக்கும் தட்டு, அது மேல வானத்துல பறக்கிற மாதிரியும் ஏலியன் நம்ம பூமிக்கு வர மாதிரி சில சீன்ஸ் அதுல இருக்கு. அடுத்த சீன்ல 1985 ஒரு பெரிய ராணுவ ஆராய்ச்சி கூடத்தை காட்டுறாங்க. பெரிய மிஷினை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க சிஸ்டம் எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்னு எம்மா அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த செகண்டே போர்ட்டலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அதுக்கு அடுத்த செகண்டே ஒரு பெரிய மிஷின் ஒன்று எலக்ட்ரிக் ஃபயர் ஆகி அந்த ரூம்ல இருந்து எல்லாருமே கொடூரமா இறந்து போயிடுறாங்க. எம்மாவும் ஒரு சீனியரும் அதை பார்த்து அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்தது மிஷின் ஃபுல்லாவே வெடிச்சிருது. அதே நேரம் சோக்கி அப்படிங்கிற ஒருத்தன் ரேடியோவில் மிட் நைட் மைக் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க கிட்ட ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு. அது ரொம்பவே ஹாட்டான நியூஸ். ராணுவ ஆராய்ச்சி கூடத்துல பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. அது பெரிய குண்டுவெடிப்பு மாதிரி இருக்கு. மெயின் ரோட்ல பெரிய ட்ரக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த வழியை போகாம வேற வழியா போங்க. வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா 911 கால் பண்ணுங்க அப்படின்னு ஜோக்கி சொல்றான். அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஒருத்தன் கால் பண்ணி ட்ரக் எதுவும் ஆக்சிடென்ட்லாம் இல்ல, ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் இருக்கு, அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்து ஒரு லேடி கால் பண்ணி ராணுவ வெடிப்பு அது சாதாரணமான இருக்காது, ஏதாவது ஒரு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, நான் அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல தான் இருக்கேன், ஆனா இங்க அதோட தாக்கம் இருந்துச்சு, வீடு அப்படி ஷேக் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இவ்வளவு பெரிய வெடி விபத்துனா அணுகுண்டா தான் இருக்கும் அப்படின்னு ஜோக்கியும் சொல்லிட்டு அடுத்த காலர் அப்படின்னு சொல்றான். அடுத்து கிளின்ட் அப்படிங்கிற ஒருத்தன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க கிளின்ட், இந்த குண்டு வெடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஜோக்கி கேட்க, அது குண்டு வெடிப்பு இல்ல, அதை நான் நேர்ல பார்த்தேன், அது சொல்ல முடியாத மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு கிளின்ட் சொல்ல, என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஜோக்கி கேட்க, வானத்துல கலர் லைட்டா பயங்கர சத்தமா பார்க்கவே ஒரு போர்ட்டல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஸ்டார் ட்ரெக் மாதிரி ஒரு போர்ட்டல் மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்ல, அங்க போறதுக்கு முன்னாடி எவ்வளவு குடிச்சிருந்த அப்படின்னு ஜோக்கி சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். நான் உண்மையை தான் சொல்றேன், ரத்தத்தோட சில பேர், எலும்பு கூட சில பேர் அந்த போர்ட்டலுக்குள்ள இழுத்துட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படி சொல்றான். ஆனா அதை ஜோக்கி நம்பாம தேங்க்ஸ் கிளின்ட் அப்படி சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணி விட்டுறான். அதே நேரம் அந்த சீனை காட்டுறாங்க. கிளின்ட் நைட் நேரத்துல கையில துப்பாக்கியோட ட்ரெயின் தண்டவாளத்துல நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப பெரிய சத்தம் கேட்டு மிரண்டு போய் நிக்கிறான். மேல எதைய பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப பயங்கர காத்தடிக்க ஆரம்பிக்குது. அவனால அங்க நிக்கவே முடியல. துப்பாக்கியை இருக்க பிடிச்சுக்கிட்டு பயத்தோட மேல பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. அடுத்து பிரசன்ட் டே ஹீரோவான ஜெஸியை காட்டுறாங்க. அவன் ஒரு ஃபயர் ஃபைட்டரா இருக்கான். ஃபயர் ஃபைட்டர் எல்லாருமே அவங்க ட்ரைனிங்காக ஒரு இடத்துல நிக்கிறாங்க. ஹீரோ தான் எல்லாருக்குமே மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுதான் உங்க முதல் ஸ்டெப், இது எல்லாமே உண்மையானது, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பில்டிங்ல யாருமே இருக்க விரும்ப மாட்டாங்க, அதே மாதிரி இந்த வேலையை யாருமே செய்ய விரும்பவும் மாட்டாங்க, ஆனா நம்ம எல்லாருமே முட்டாள்கள், பாத்தீங்களா, இதை செய்ய ஆர்வமா வந்திருக்கோம். இந்த புகை மூட்டத்துல யாருக்கும் கண்ணு தெரியாது, ஆனா நம்ம மக்களை காப்பாத்தி ஆகணும், அதுக்கு சரியான முடிவை எடுத்தாகணும். இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். யாரும் மாஸ்க் கழட்டக்கூடாது, இந்த குப்பைகளை போக ரெடியா அப்படின்னு ஹீரோ கேட்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே ரெடின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு பின்னாடி ஒரு சின்ன மரத்திலான ஒரு வீடு இருக்கு. இவங்க ரெடின்னு சொன்னதும் வீட்டுக்குள்ள இருந்த வைக்கோல பத்த வைக்கிறாங்க. அது பத்துக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ள போறாங்க. ஹீரோ தான் அவங்களுக்கு கைட் பண்றான். எல்லாருமே மேல போயிட்டு சில பொம்மைகளை தூக்கிட்டு வராங்க. அதுல ஒருத்தன் தெரியாம மாஸ்க கழட்டிடுறான். அந்த புகை அவ வாய்க்குள்ள போயிட்டு மூச்சு விட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறான். உடனே அவனை வெளியில தூக்கிட்டு வந்து ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போறான். அப்ப அவனும் கருகி போன ஒரு லேடியோட உருவம் மாதிரி தெரிய ஷாக் அடிச்ச மாதிரி அதே பாத்துக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருந்த அவனோட பிரதர் டியூக் தான் ஹீரோவை நார்மலுக்கு கொண்டு வரான். அடுத்து அவனை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்திடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அங்கே வந்த அவனோட பிரதர் டியூக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன், இவனோட மாஸ்க் டேமேஜ் ஆயிருந்திருக்கு, அதான் அந்த புகை அவனுக்குள்ள போயிருக்கா அப்படின்னு சொல்றான். இதனால ஒரு உயிரே போயிருக்கும், இதை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், எல்லாமே பழைய பொருட்களை கொடுத்து நம்ம உயிரை காவு வாங்க பாக்குறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஏற்கனவே நம்ம ஆபீசர் வேற சரியில்லை, இதை நீ பெரிய பிரச்சனையாக்கி அவர் கோவப்படுத்திடாத அப்படின்னு டியூக் சொல்றான். அடுத்து எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த உயிருக்கு போறான்னவன் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். அடுத்து ஹீரோ கிளம்ப எங்க போற அப்படின்னு டியூக் கேட்க, இந்த வாரம் சார்லியை நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சார்லிய இங்க ஒரு நாள் லஞ்சுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு அவனோட பிரதர் சொல்றான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். சார்லி ஹீரோவோட பையன் தான். ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் இப்ப பிரிஞ்சிருக்காங்க. ஹீரோ அவன் பையனை அடிக்கடி பாத்துக்குவான். அதனாலதான் இப்ப சார்லியை கூப்பிட அவனோட எக்ஸ் ஒய்ஃபோட வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கதவு தட்டுறதுக்கு முன்னாடியே அவனோட எக்ஸ் ஒய்ஃப் கதவை ஓபன் பண்ணி, நீ லேட்டு, எப்பவுமே இப்படித்தான் அப்படின்னு அவனை திட்டுறா. அதே நேரம் சார்லியும் வெளியில வர அவனுக்கும் அவன் அப்பாவை பிடிக்காத போல அவன் அம்மாவுக்கு மட்டும் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவனை பத்திரமா பாத்துக்க, அடுத்த நாளை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே சொல்லாம அவன் பையன் கூட கார்ல போறான். சார்லி அவன் அப்பா கூட பேசாம பாட்டு கட்டிக்கிட்டே இருக்கான். அடுத்த சில ஹீரோ வீட்டுக்கு வந்த சார்லி வெளியில உட்காந்துக்கிட்டு மேல பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் அப்பாவை கூப்பிட ஆரம்பிக்கிறான். இரவும் வேகமா ஓடி வந்து என்னப்பா அப்படின்னு மேல பார்க்க வானத்துல பெரிய வெளிச்சம் ஒண்ணு போகுது. ஹீரோவும் அதை யூஎஃப்ஓ ஸ்பேஸ் ஷிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அது நேரா
அந்த ராணுவ ஆராய்ச்சி கூடத்துக்கு தான் போற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்ல 2 பேருமே அதை ஃபாலோ பண்ணி கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது. காரை ஒரு இடத்துல நிப்பாட்டி அது எங்க போகுது அப்படின்னு பாக்குறாங்க. திடீர்னு அந்த வெளிச்சம் மேகத்துக்குள்ள மறைஞ்சு போயிடுது. வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு வர திடீர்னு ஒரு கார் அவங்களை இடிக்கிற மாதிரி போக ஹீரோ எப்படியோ அவனோட பையனை பிடிச்சுக்கிறான். அந்த கார்ல போ எவ்லின் அப்படின்னு சொல்லப்படுற 2 லவர்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த காரு அந்த ஆய்வகத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அது நேரம் ஹீரோவும் சார்லியும் அங்கிருந்து கிளம்புறாங்க. லவர்ஸ் 2 பேருமே கேட்ட பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அது லாக்ல இருக்கு. நான் 10 வருஷமா இங்க வந்து தான் மீன் பிடிப்பேன், எப்பவுமே லாக்ல இருந்ததே இல்லையே அப்படின்னு போ சொல்ல ஏதாவது காரணமா இருக்கும், வா கிளம்பலாம் அப்படின்னு எவ்லின் சொல்றா. ஆனா போவோம் இறங்கி ஒரு கட்டிங்க வச்சு அந்த சங்கிலியை கட் பண்ணிட்டு உள்ள போறாங்க. உள்ள ஒரு லேக் இருக்கு. அந்த நைட் நேரத்துல இருட்டா அதை பார்க்கவே பயங்கரமா இருக்கு. 2 பேருமே ரொமான்டிக்கா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எங்கிருந்து ஒரு பெரிய சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேக்குதா அப்படின்னு எவ்லின் கேக்குறா. ஆனா இவன் எந்த ஒரு சத்தத்தையும் கவனிக்கல. அப்ப வானத்துல மறுபடியும் அந்த யூஎஃப்ஓ தெரியுது. அதையே 2 பேருமே ஆர்வமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த யூஎஃப்ஓ மறைஞ்சு போக அதே நேரம் அவங்களுக்கு பின்னாடி இருந்து பெரிய மிருகத்தோட சத்தம் மாதிரி ஒண்ணு கேக்குது. அதை கேட்டு பயந்து போயிட்டு 2 பேருமே ஒரே நேரத்துல திரும்பி பாக்குறாங்க. ஆனா அந்த இருட்டுக்குள்ள எதுவுமே தெரியல. ஏதாவது காட்டு பண்ணியா இருக்கும் அப்படின்னு போ சொல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு எவ்லினோ அங்கிருந்து போயிடுறா. நேரா அவ கார்ல போய் உட்கார இவனோ நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தா அது ஒண்ணு நடக்குது அப்படின்னு கடுப்பா நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு போக அப்ப அவன் பாக்கெட்ல இருந்து கார் சாவி கீழே விழுந்துடுது. அதை கவனிக்காத போவும் போய் கார்ல ஏறி உட்கார்ந்து சாவியை தேடுறான். சாவியை காணோம். காரை விட்டு இறங்கி கீழே தேடுறான். அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறான். கட் பண்ணி எவ்லின் கோவமா கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்க திடீர்னு கார் பயங்கரமா ஷேக் ஆகுது. அதை பார்த்து பயந்து போயிடுறா. போ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே திரும்ப அப்ப கார் கண்ணாடியில ஏதோ ஒண்ணு வேகமா போற மாதிரி தெரியுது. மறுபடியும் கார் பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. எனக்கு பயமா இருக்கு, போ சீக்கிரமாவா, நான் இப்பவே இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். அடுத்து ஒரு செகண்ட்லயே போ கதவு கிட்ட வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அவன் கை மட்டும் தெரியுது. வந்துட்டியா அப்படின்னு சந்தோஷப்பட்டு போ வா சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்து அவனும் ரோபோட் மாதிரி வந்து ஏறான். இவ கூட பேசவே மாட்டான். அப்ப போவும் திரும்பி இவளை பார்க்க அவன் கண்ணு அப்படியே வெள்ளை கலர்ல மாறி இருக்கு. அதை பார்த்து அப்படியே பயப்படுறா. அவன் திடீர்னு பயங்கரமா கத்துறான். ஸ்டேரிங்ல அவன் தலையை முட்டிக்கிட்டே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். காரோட ஹார்ன் சத்தம் காதை கிழிக்குது. இவ எல்லாத்தையுமே பார்த்து பயந்து கத்திக்கிட்டு காரை விட்டு இறங்க பார்க்க முடியாம கீழே விழுந்துடுறா. அவளும் பயத்துல கத்துறா. அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோ சார்லியும் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம யூஎஃப்ஓ பார்த்தோன்னு யார்ட்டையாவது சொன்னா அதை நம்பவே மாட்டாங்க. இது இன்னும் ஒரு கட்டுக்கதையா தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சார்லி சொல்றான். நாம அதை பார்த்தது ஒரு அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு நாளைக்கு நம்ம 2 பேருமே என்னோட ஆபீஸுக்கு லஞ்சுக்கு போறோம் அப்படின்னு சொல்றான். சார்லியும் சரின்னு சொல்லிட்டு போக அவனை கூப்பிட்டு இந்த யூஎஃப்ஓ பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, நம்மள பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல உங்க அப்பா சொன்ன கதையை யாருமே நம்பல, அது மாதிரியா அப்படின்னு சார்லி சொல்லிட்டு போறான். அப்ப ஒரு சீனை காட்டுறாங்க. காட்டுக்குள்ள இருந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ வினோதமான சத்தமோ அலையா ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது. அந்த வீட்டுக்கு வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க சின்ன வயசு ஹீரோவும் அவனோட அம்மாவும் வெளியில நின்று இந்த மழையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்போ ஒரு 10 வயசு பையனா தான் இருக்கான். மழை வித்தியாசமா தலைகீழ பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அது 2 பேருமே கவனிக்கல. அப்ப காட்டுக்குள்ள இருந்து ஹீரோட அப்பா கிளின்ட் உள்ள போங்க வெளியில நிக்காதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு வேகமா ஓடி வர அதை பார்த்து ஹீரோட அம்மா ஒண்ணுமே புரியாம என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர ஆனா ஹீரோட அப்பா கத்துறதை பார்த்து பயந்து போன குட்டி பையன் ஹீரோவும் வீட்டுக்குள்ள போயிடுறான். வேகமா ஓடி வந்த ஹீரோட அப்பாவும் நம்ம சீக்கிரமா அங்கிருந்து போயாகணும், காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு பார்த்தேன், பைன் மரங்களுக்கு நடுவுல ஒரு போர்ட்டல் மாதிரி இருந்துச்சு, அது வழியா ஏதோ ஒண்ணு வெளியில வந்துச்சு, நான் பார்த்தேன், அதுக்கு முகம் இல்ல, இங்க நம்ம இருந்த ஆபத்து, வா சீக்கிரமா அங்கிருந்து போயாகணும் அப்படின்னு பயத்தோட ஹீரோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்தபடியே ஜன்னல் வழியா குட்டி ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. மெதுவா திரும்பி பார்க்க அலையா ஏதோ ஒண்ணு அந்த இடம் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. குட்டி ஹீரோவும் நிமிந்து பார்க்க அங்க கருப்பு கலர்ல ஒரு பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு கொடூரமான டீமன் நிக்கிறத பார்த்து பயந்து ஹீரோ கத்துறான். அப்படி கட் பண்ணி இங்க பெரிய ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோ, சார்லி, டியூக் 3 பேரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அந்த யூஎஃப்ஓ பார்த்ததை பத்தி சார்லி டியூக் கிட்ட சொல்லிடுறான். ஆனா ஹீரோ அது ஒரு பெரிய லைட்டா இருக்கும் அப்படி சொல்லி சமாளிக்கிறான். ஆனா பக்கத்துல இருந்து ஹீரோட கொலிக்ஸ் எல்லாருமே அதை கேட்டு என்ன பார்த்த அப்படின்னு சார்லி கிட்ட கேட்க யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அங்கிருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏலியன்ஸ் அப்படின்னு யாருமே இல்ல அப்படி சொல்றாங்க. ஹீரோ இதுக்குதான் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை நார்மலுக்கு கொண்டு வரதுக்காக ஹீரோவும் நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி சொல்லி சமாளிக்கிறான். அப்புறம் அங்கிருந்த அந்த ஹோட்டலோட ஓனர் ஹெர்பி இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது, பிளாக் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் அந்த நிலத்தை 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க. காட்டுக்குள்ள எதுவுமே பண்ண முடியாத அந்த நிலத்தை, ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த நிலத்தை எதுக்கு வாங்கினாங்க, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு தானே அப்படின்னு ஹெர்பி சொல்றாரு. ஆனா அதை அங்கிருந்து யாருமே பெருசா எடுத்துக்கல. டியூக்கும் அங்கிருந்து கிளம்புறான். அப்ப சார்லிட்ட நீ ஏலியன்ஸை பார்த்தா என்கிட்ட கூட்டிட்டு வா பேசலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போறான். அதை கேட்ட மறுபடியும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்ப ஹெர்பி கிட்ட அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சார்லி கேக்குறான். எனக்கு சரியா தெரியல, ஆனா ஒரு நாள் நிறைய பேர் இறந்து போனாங்க, அவங்க
பாடி பார்ட்ஸ் எல்லாமே பைன் மரங்களை தொங்கி இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் மூடி மறைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் உன் அப்பாவும் தான் பார்த்தான். அதுல இருந்து உன் அப்பா கொஞ்ச நாள பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு ஹெர்பி சொல்ல, அதை கேட்ட கோவமான ஹீரோவும் வாய மூடு அப்படின்னு கத்துறான். அடுத்து 2 பேருமே ஹோட்டல் விட்டு வெளியில வராங்க. அப்ப தூரத்துல எம்மாவும் நின்னு ஹீரோவைய பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு கைய காட்டுறான். அப்போ ஒரு ட்ரக் கிராஸ் பண்ணி போகுது. அடுத்து அவளை அங்கே காணோம். ஷாக்கான ஹீரோ அவ நின்ன இடத்துக்கு போயிட்டு அவளை தேடுறான். அப்ப இந்த இடத்துல கருப்பு கலர் ஒரு கியூப் மாதிரி இருக்கு. அது மேல ஒரு பக்கமா ஒரு சிம்பிள் இருக்கு. ஹீரோவும் அதை எடுத்துட்டு திரும்ப அப்போ ஒரு வயசான ஆளு ஒத்தக்கனோட ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சி, உன்னதான் அது தேர்ந்தெடுத்திருக்கு, நம்மளை சுத்தி இருள் சூழ்ந்திருக்கு அப்படின்னு ஏதேதோ பினாத்த அப்படின்னு ஏதேதோ சொல்ல, இவன் ஒரு பைத்தியம் போல அப்படின்னு ஹீரோவை நினைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த பாக்ஸ சார்லி கிட்ட கொடுக்க அதை அவன் ஓபன் பண்ண பாக்குறான். அடுத்த சீன்ல ஹீரோவும் சார்லியும் அந்த ராணுவ ஆய்வகத்துக்கு போறாங்க. ஆனா ஏற்கனவே அந்த கேட் ஓபன்ல தான் இருக்கு. கார்ல இன்னும் உள்ள போறாங்க. சார்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல எவ்வளவு நின்னுகிட்டு இருக்க மாதிரி தெரிய, அப்ப திடீர்னு ஓடி வந்து கத்திக்கிட்டு கார்ல விழுந்துடுறா. ஹீரோவை இறங்கி பார்க்க எவ்லினுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அடுத்த போலீஸுக்கும் கால் பண்ண போலீஸ் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு போலீஸ் வந்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கிறாரு. ஹாக்கிங்ஸ் ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபோட அப்பா. அடுத்து போவையும் காணோம். அவன் ட்ரக் ஃபுல்லா ரத்தமாவும் தரப்புலாவும் ரத்தமா இருக்கு. போலீஸும் அது எல்லாத்தையுமே போட்டு எடுக்கிறாங்க. 2 போலீஸ், ஹீரோ, டியூக் எல்லாரும் அந்த ரத்தத்தை பாக்குறாங்க. இந்த ரத்தத்தை பார்த்தா கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு போலீஸ் சொல்ல, இது ஒரு பெரிய மிருகம் அட்டாக் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றான். அதே நேரம் சார்லி கார்ல உட்காந்துக்கிட்டு அந்த டியூப்பை ஏதோ ஒண்ணு பண்ண, அதுல இருந்த ஒரு சிம்பிள்ல இருந்து திடீர்னு வெளிச்சம் வருது. அப்போ ஒரு பக்கத்துல இருந்து வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்க, அந்த சத்தம் வந்து அந்த பக்கமா போயிட்டு சார்லி பாக்குறான். திடீர்னு அவன் முகம் மாற ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் போலீஸும் சார்லியை பார்க்க வராங்க. கார்ல அவனை காணோம். அதனால ஹீரோவும் சார்லி அப்படி சொல்லி கூப்பிட்டு பாக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சார்லி இங்க வரான். அவன் ஒரு மாதிரி இருக்கிறத கவனிச்ச ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஆனா சார்லி எதுவுமே சொல்லாம நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து 2 பேருமே கிளம்ப போற அந்த நேரம் அவங்க காருக்கு பின்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ரோனன் அப்படிங்கிற ஒரு பிளாக் ஆர்ட்ஸ் லீடர் தான் அவன் வந்து இறங்குறான். அவன் கூட போலீஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே போறான். இதுக்கு நடுவில் ஹாஸ்பிட்டல்ல எவ்லினை செக் பண்ண அந்த டாக்டர் அங்க வராரு. எவ்லின்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா அவ எந்த ஒரு அசைவும் இல்லாம படுத்திருக்க. அவன் முகம் எல்லாமே பயங்கரமா அடிபட்டு இருக்கு. கண்ணு வீங்கி போய் பச்சை நரம்புலாம் தெரியுது. டாக்டர் அவளை செக் பண்ண, அப்ப திடீர்னு டிவி ஆன் ஆகுது. அந்த சத்தம் கேட்டு டாக்டர் பயந்து போயிடுறாரு. டிவி ஆஃப் பண்ணிட்டு திரும்பி எவ்லினை பார்க்க, டக்குனு அவ கண்ணை முழிக்கிறா. திடீர்னு உருமுறை மாதிரியான ஒரு சத்தமும் கேக்குது. டாக்டர் அவ கிட்ட போயிட்டு, எவ்லின் நீ ஓகேவா, நீ எங்க இருக்குன்னு தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அவ எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியாவே படுத்திருக்கா. அடுத்த சில ஹீரோ சார்லியை தூங்க வச்சுட்டு ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு போட்டோவை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல இருக்கிறது அவனோட ஃபேமிலி போட்டோ. அப்ப முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஹீரோவோட அப்பா அந்த காட்டுக்குள்ள அந்த போட்டோல பார்த்ததுல இருந்து பைத்தியமாகி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோவை கூப்பிட்டு ஏதேதோ சொல்ல அவனும் பயந்து போய் நின்னுகிட்டு இருக்கான். அப்ப செவத்துல இருந்த ஒரு டீமனோட பிக்சரை பாக்குறான். அப்படியே கட் பண்ணி இங்க சார்லி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப மேல இருந்த ஒரு கஃபோர்ட் அதுவாவே ஓபன் ஆகுது. அந்த சத்தத்துல பயந்து போன சார்லி எந்திரிச்சிடறான். போன் லைட்டை ஆன் பண்ணி முத்தியும் பாக்குறான். கரெக்டா அந்த கஃபோர்ட் கிட்ட வந்ததும் டக்குன்னு க்ளோஸ் ஆகுது. அடுத்து கேமராவை ஆன் பண்ணி வீடியோ எடுக்கிறான். அப்ப அவனுக்கு பக்கத்துல ஒரு கருப்பு உருவம் மாதிரி தெரிய, கேமராவை திருப்ப ஒரு பயங்கரமான உருவம் வந்து அவனை பயமுறுத்திடுது. அதுல மிரண்டு போய் கத்திடுறான். அந்த சத்தம் கேட்டு ஹீரோவும் ஓடி வந்து பார்க்கும்போது சார்லி பெட்ல துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கையில அந்த கியூப் இருக்கு. அப்ப மேல இருந்து அந்த கபோர்ட் டக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு நிக்க சார்லியும் துடிக்கிறத நிப்பாட்டிடுறான். ஹீரோ எதிர்பார்க்காத அந்த நேரமா அவனுக்கு முன்னாடி ஒரு கருப்பு புகை மாதிரி ஒண்ணு வருது. அதையே பார்த்துக்கிட்டு இருக்க அதுல இருந்து ஒரு கருப்பு டீமன் வந்து ஹீரோவை திடீர்னு பயமுறுத்த, ஹீரோ பயந்து கீழே விழுந்து அப்படியே மயங்கி போயிடுறான். அடுத்த நான் எந்திரிச்சு சுயநினைவு வந்ததும் சார்லியை போய் பாக்குறான். அவன் பயந்து போய் பெட்ல படுத்திருக்கான். அவன் முகம் ஃபுல்லாமே எவ்லினுக்கு வந்த மாதிரி காயமா இருக்கு. அவன் கையில இருந்த அந்த கீப்பை ஹீரோவை வாங்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். போற வழியிலேயே அவனோட ஒய்ஃபுக்கும் கால் பண்ணி சார்லிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறான். அவளும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. வந்து ஹீரோவை தான் சரியா பாத்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டுறா. அப்ப அங்க வந்த டாக்டரும் ஹீரோட ஒய்ஃபை கூட்டிட்டு போறாரு. ஹீரோட ஒய்ஃப் இப்ப டாக்டர் கூட தான் இருக்காங்க. அடுத்து ஹீரோவை போலீஸ் வந்து விசாரிக்கிறாரு. எவ்லின் மாதிரி சார்லிக்கு ஆயிருச்சு. நான் அவன் ரூம்ல ஒரு கிரியேச்சர் கருப்பு ஷியோட மாதிரி உன்னை பார்த்தேன். அது என்ன பயமுறுத்தவும் நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதை போலீஸ் நம்ப மாட்டாரு. நீ குடிச்சிருப்ப, அதான் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. நீ இன்னும் டிப்ரெஷன்ல தான் இருக்க. நீயும் உன் அப்பா மாதிரி பைத்தியம் ஆயிரத அப்படின்னு போலீஸ் சொல்ல, அதை கேட்டு ஹீரோக்கு கோவம் வருது. அடுத்த சில ஹீரோவும் ஹெர்பியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்கே போய் நான் அதை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நானும் அதைத்தான் சொல்றேன். யாரோ நம்ம ஆட்கள் தான் அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹெர்பி சொல்ல, என் அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இருக்கு. அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டது கூட இப்ப எனக்கு மர்மமா தெரியுது. அவரு ஒரு போட்டோ வச்சிருந்தாரு. அதே மாதிரியான ஒரு ஷேடர் டீமன் தான் நேத்து நான் பார்த்தேன். எனக்கு அடிக்கடி இதே மாதிரி தான் கனவு வரும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து ஹீரோ பேசிக்கிட்டே வெளியில வர யாரோ ஒருத்தன் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோவும் சார்லியை பார்த்துக்கிட்டு இருக்க அவனோட ஒய்ஃப் வந்து அவங்க கூட சண்டை போடுறா.
நீ எதுக்கு சார்லி அந்த ஆய்வகத்துக்கு கூட்டிட்டு போன, அது ஒரு மோசமான இடம் தெரிஞ்சுமே அதை பண்ணிருக்க அப்படி சொல்ல, சார்லி தான் போகணும்னு சொல்லி என்கிட்ட அடம் பிடிச்சா அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா எல்லா தப்புமே உன்னோட தான் அப்படி சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி திட்டுறான். வெளியில வந்த ஹீரோவும் டாக்டரை பார்த்து பேசுறான். சார்லிக்கு எதனால இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேக்குறான். எனக்கு சரியா தெரியல, அதைத்தான் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோவும் டாக்டரை பிடிச்சி ஓரமா நிப்பாட்டிட்டு எட்டி பாக்குறான். ஹீரோவை தேடிக்கிட்டு ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீதான் என் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அவனை போக சொல்ல, அதே நேரம் சரியா ஒருத்தன் டாக்டர் கிட்ட வந்து ஹீரோட போட்டோவை காட்டி இவனை பார்த்ததை பத்தி கேட்கிறான். அந்த பக்கமா போறான் அப்படின்னு தப்பான வழியில கையை காட்ட ஹீரோ வேற ஒரு பக்கமா தப்பிச்சு அந்த ராணுவ ஆய்வகத்துக்கு வர்றான். ஆனா ஏற்கனவே இங்க ஒரு கருப்பு கலர் கார் நிக்குது. ஹீரோ தூரமா அவன் காரை நிப்பாட்டிட்டு உள்ள போறான். அங்க நிறைய பேர் பிரேயர் பண்ற சத்தம் கேக்குது. ஹீரோவும் ஒளிஞ்சு நின்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு எம்மாவும் வந்து அவன் பின்னாடி நிக்க ஹீரோ பாய்ந்து போயிடுறான். உன் சார்லியை காப்பாத்தணும்னா அந்த கியூப் எப்பவுமே அவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப போர்ட்டல் ரெடி ஆயிருச்சு, கடைசி கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு ஹீரோவும் கேட்க, நாங்க யூனிவர்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம், போர்ட்டலை கண்டுபிடிச்சு அது மூலமா மத்த பிளானட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஒரு டீம் அதை யூஸ் பண்ணி கெட்ட சக்தியை உள்ள கொண்டு வர முயற்சி பண்றது எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு நானும் என்னோட சீனியரும் வெளியில இருந்து அதை ஆப்ரேட் பண்ண பாத்துக்கிட்டு இருந்தோம். மத்த எல்லாருமே ரூம்ல இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சரியா தெரியல. அப்ப நாங்க வச்சிருந்த ஒரு பெரிய மிஷின் ஒண்ணு போர்ட்டலை ஓபன் பண்ணிருச்சு. அது மூலமா அந்த டீமன் வெளியில வந்துருச்சு. அது மனித எனர்ஜி எடுத்துக்கிட்டு அது வளர ஆரம்பிச்சிச்சு. நாளைக்கு ரெட் மூன் அந்த போர்ட்டலை மறுபடியும் ஓபன் பண்ண போறாங்க. நாம அதை தடுத்தாகணும். நான் உங்களுக்கு உதவி பண்றேன், அதுக்கு முன்னாடி உங்க பையனை போய் காப்பாத்துங்க அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோ அந்த கீப்பை சார்லி கையில வச்சுட்டு அங்கேயே சேர்ல உட்கார்றான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவனை அறியாமலே தூங்கி போயிடுறான். அப்ப மிட் நைட்ல திடீர்னு லைட்டு விட்டு விட்டு எரியுது. மானிட்டர்ல சத்தம் அதிகமா கேக்குது. அந்த சத்தத்துல டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது எவ்லின் சார்லிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சார்லிக்கு ஏறிக்கிட்டு இருந்த வயரை பிச்சு எடுக்கிறா. எவ்லினுக்கு பக்கத்துல அந்த பயங்கரமான டீமனோட ஷேடா இருக்கிறது நமக்கு தெரியுது. எவ்லின் சிரிக்கிறத பார்த்து ஹீரோ டக்குன்னு தூக்கத்துல எந்திரிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோ ஹோட்டலுக்கு போயிட்டு ஹெர்மியை மீட் பண்ணி போர்ட்டல் மறுபடியும் ஓப்பன் பண்ண போறத பத்தி சொல்றான். அதை கேட்டு ஹெர்மி ஷாக் ஆயிடுறான். அது திரும்ப திரும்ப நடந்துச்சுன்னா அது நம்ம லைஃபை பாதிக்க ஆரம்பிச்சிடும். நடக்காத ஒண்ண நம்ம நினைவுகள்ல தங்கிரும். நம்ம மாதிரி வேறொரு உலகம் உருவாயிடும். இது நமக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு ஹெர்மி சொல்றான். அந்த டீமன் மனித எனர்ஜியை எடுத்து அது மூலம் தான் வாழுதான் அப்படின்னு எம்மா சொன்னா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஒரு டைம் உன் அப்பா அந்த டீமன் அவன் உடம்புக்குள்ள போனதா அவன் உணர்ந்ததா சொன்னான். அப்ப அது எனக்கு சரியா புரியல, பைத்தியம் தான் நினைச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு நடுவில் ஹீரோட ஒய்ஃப் சார்லியை பார்த்து அழுதுகிட்டு இருக்க. அப்ப அவன் கையில இருந்த அந்த கியூப்பை பார்த்துட்டு அது என்னன்னு தெரியாம அதை எடுத்து டேபிள் மேல வச்சிடறான். இங்க ஹீரோவும் ஹெர்மியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்கே வந்த போலீஸும் ஹீரோ ஆய்வகத்துக்கு போன வீடியோவை காட்டி அவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு இங்க போன, இப்ப நான் சமாளிச்சிட்டேன், ஆனா இனிமே இப்படி பண்ணாத, என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. நான் சார்லியை காப்பாற்றணும், இன்னைக்கு நைட் அந்த மிஷினை வச்சு மறுபடியும் அந்த போர்ட்டல் அவங்க ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவங்க என்னவெல்லாம் பண்ணிட்டு போறாங்க, இதில் தலையிடாத அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. அடுத்த சில ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சார்லியை பார்க்க அவன் கையில கியூப் இல்லாததை பார்த்து ஷாக் ஆயிடுறான். அப்ப அவன் ஒய்ஃப் உள்ள வர அவள்கிட்ட கியூப் எங்க அப்படின்னு கேட்கிறான். அவ இங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. ஆனா தேடி பார்த்தா காணோம். ஹீரோ கோவத்துல அதுதான் சார்லியை காப்பாத்தோம், அது எங்க அப்படின்னு கத்துறான். அந்த நேரம் சார்லிக்கு சீரியஸ் ஆயிடுது. டாக்டர் வந்து ஹீரோவை வெளியில தள்ளிடுறாரு. ஹீரோ நேரா அவன் பழைய வீட்டுக்கு போறான். அங்க ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அங்க ஹீரோவோட அப்பாவோட டைரி கிடைக்குது. அதுல நான் ஒரு நாள் நைட்டு வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த சீனை காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டின கிளின்ட் தான் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் தான் ஹீரோவோட அப்பா. திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமா காத்தடிக்குது. அந்த ராணுவ ஆராய்ச்சி கூடத்துக்கு மேல இடி இடிக்கிற மாதிரியும் இதை காதை கிழிக்கிற மாதிரியான ஒரு சத்தமும் திடீர்னு வானத்துல இருந்து பெரிய வெளிச்சம் வந்து அந்த இடத்துல கலர்ஃபுல்லா கேலக்ஸி மாதிரி சுத்தி ஒரு போர்ட்டல் ஒண்ணு ஓபன் ஆகுது. அதை அப்படியே சுத்திக்கிட்டே இருக்க அப்ப திடீர்னு கிளின்ட் கையில இருந்து துப்பாக்கியும் மறைஞ்சு போகுது. அதை ஷாக்கா பாத்துக்கிட்டே இருக்கும்போது எம்மாவும் ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துக்கிட்டே ஓடி வர ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு கம்பி வெளி இருக்கு. பயத்துல கிளின்ட் கைய பிடிச்சுக்கிறா. கம்பி இருக்கவும் கிளின்டால அவளை காப்பாற்ற முடியல. அந்த கேலக்ஸி அவளை உள்ள இழுத்துடுது. அவ முகத்தை என்னால மறக்க முடியல அப்படின்னு ஹீரோட அப்பாவும் சொல்ல அந்த புக்கோட கடைசியில அவ முகத்தை வரைஞ்சு வச்சிருக்கா. அந்த முகத்தை பார்த்த ஹீரோ அப்படி ஷாக் ஆயிடுறான். அது அந்த எம்மா ஹீரோட கண்ணுக்கு அடிக்கடி தெரியறா. எம்மா இறந்து போயிட்டா போல, ஆனா ஹீரோட கண்ணுக்கு மட்டும் தெரியறா. அது நினைச்சுக்கிட்டு இருக்க அப்போ உனக்கு ஹெர்பிக்கிட்ட இருந்து மெசேஜ் வர வேகமா அங்கே போறான். அப்படியே கட்டினி ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் அந்த கீப்பை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த டாக்டர் கிளேயும் அதை வாங்கிக்கிட்டு போறாரு. இங்க ஹீரோ ஹெர்பியை பார்க்க வேகமா ஹோட்டலுக்கு வர அங்க அவ இறந்து போய் கிடக்குறான். அதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆயிடுறான். அப்ப அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஒரு பேட் எடுத்துக்கிட்டு ஹீரோவும் போக அப்போ ஒருத்தன் திடீர்னு ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோவனை அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புறான். இங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிளேயும் எவ்வளவு செக் பண்றதுக்காக அவளோட ரூமுக்கு வர அப்ப டக்குன்னு ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போகுது. அதுல கவனிக்காத டாக்டர் கிளேயும் எவ்வளோட கண்ணை செக் பண்ணா அவ கண்ணு ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கு. திரும்ப செக் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு எவ்வளவு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதுவா பயத்தோட அவடத்தோட திடீர்னு பயங்கரமா அவ கத்த டாக்டர் காதை முடிக்கிறாரு. லைட் ஆஃப் ஆகி அந்த ரூமே இருட்டாயிடுது. மறுபடியும் லைட் வரும்போது
எவ்லின் அமைதியா படுத்திருக்கா. அதை பார்த்த டாக்டர் மிரண்டு போய் அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த சீன்ல சார்லியோட ரூமுக்கு செக்யூரிட்டி இருந்த ஒரு போலீஸ் காஃபி வாங்கிக்கிட்டு திரும்பி ரூமுக்கு வர சார்லியோட ரூம்ல எதைய பார்த்து டக்குன்னு துப்பாக்கி எடுக்கிறாரு. அதை கட் பண்ணி இங்க ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸை பார்த்து நீங்க தான் ஹெர்பியை கொலை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறான். எனக்கு தெரியாது, நான் பண்ணல அப்படி சொல்றாரு. உங்க ஆள் தான், அவங்க கூட தான் நான் சண்டை போட்டேன் அப்படி சொல்ல, நீ தப்பான ஆட்களை பகச்சுக்கிட்ட, அவங்க உன்னை ஃபாலோ பண்றாங்க, உன்னால சார்லிக்கு ஆபத்து வந்துரும் போல, நீ அமைதியா உன் அப்பாவோட வீட்டுக்கு போ, நான் வந்து பேசுறேன் அப்படின்னு போலீஸ் சொல்ல ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறான். இங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்கும் கிருகிருன்னு வந்துகிட்டு இருக்க சார்லியோட ரூமுக்கு முன்னாடி அந்த போலீஸ் கழுத்தறுப்பட்டு இறந்து கிடக்கிறதையும் பார்த்துட்டு பதறி போன டாக்டரும் சார்லியோட ரூமுக்குள்ள போய் பார்க்க அங்க எவ்லின் சார்லி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. எவ்லின் ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு டாக்டர் சொல்லி பாக்குறாரு. ஆனா அவ கேட்காம பயமுறுத்துற மாதிரி பார்க்க அப்ப டாக்டரோட பாக்கெட்ல இருந்த அந்த கியூப்ல இருந்து ஒரு ஒளி வருது. அதை புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் அதை எடுத்து அவன் முன்னாடி காட்டி எவ்லின் ஒரு ரூமுக்கு போ அப்படி சொல்ல, ஆனா அவ கையில இருந்த ஊசியை வச்சு அவன் நெஞ்சிலே குத்திக்கிட்டு இருக்க, ரத்தம் அப்படி பீச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து டாக்டர் மிரண்டு போறாரு. அதே நேரம் ஹீரோவும் அந்த பழைய வீட்டுக்கு போறான். அங்க எம்மாவை பாக்குறான். எதுக்கு நீ திரும்பி வந்த அப்படின்னு கேட்க, அந்த போர்ட்டல் ஓபன் ஆகிறதுக்கு நானும் ஒரு முக்கிய காரணம், அதை சரி பண்ணணும். புனித தண்ணி தெரியும்ல, அதே மாதிரி அந்த கியூப்புமே ஒரு புனித கியூப் தான், அதை வச்சு நிறைய பண்ணலாம் அப்படின்னு எம்மா சொல்றா. நம்ம அந்த போர்ட்டலை ஓபன் பண்ண தடுக்க ஒரு நல்ல திட்டத்தை போடணும் அப்படின்னு எம்மாவும் சொல்லிட்டு ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு நடுவுல டாக்டரும் ஹீரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஜெஸ்ஸி சொன்னது சரி, இந்த கியூப் சார்லியை பாதுகாக்குது, எனக்கு நைட்டு நடந்ததை பார்த்ததும் ஜெஸ்ஸி சொன்னதெல்லாம் உண்மைதான் தெரியுது அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஆனா அவன் நம்பவே மாட்டான். இதுக்கு நடுவுல ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த போலீஸ் வீட்டுக்கு வர அவர் வரும்போது எம்மா மறைஞ்சு போயிடுறா. என்ன அவங்க பிளாக்மெயில் பண்ணாங்க, நானும் உன் அப்பாவை கொல்லணும்னு போகல அப்படின்னு பேசிக்கிட்டு அவனை பயமுறுத்த, இனிமே இதை பத்தி நீ பேசவே கூட அப்படின்னு சொல்லத்தான் போனேன், ஆனா தெரியாம இப்படி நடந்துருச்சு அப்படின்னு போலீஸ் சொல்ல, அதை கிட்ட ஹீரோவும் பயங்கரமா கோவப்படுறான். அப்ப நீதான் என் அப்பாவை கொன்னையா அப்படின்னு கத்துறான். துப்பாக்கி எடுத்து போலீஸ் தலையில வச்சு கொல்ல போறான். நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு போலீஸும் மன்னிப்பு கேட்கிறான். அப்ப வெளியில கார் வர சத்தம் கேக்குது. நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ போய் அவங்க பண்ண போற வேலையை தடுத்து நிறுத்து அப்படின்னு போலீஸும் சொல்லிட்டு இங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் அவங்களுக்கு தெரியாம இப்ப ஆய்வகத்துக்கு போயிடுறான். அதே நேரம் அங்க நிறைய பேர் பெரிய பெரிய கோட்டை போட்டுக்கிட்டு எங்கேயோ போறாங்க. ஹீரோவும் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப அங்க கோட்டை போட்டுட்டு வந்த எம்மாவும் கோட்டை அவங்கிட்ட கொடுத்து போய் சீக்கிரமா அவங்களை தடுத்து நிறுத்து அப்படி சொல்ல, ஹீரோவும் அவங்களுக்கு பின்னாடியே போறான். அப்ப ரெண்டு சயின்டிஸ்ட் பட்டனை எல்லாத்தையுமே சரி பார்த்து அதை மேல ஏத்த, அதை மறுபடியும் அதுவாவே கீழே வருது, மறுபடியும் மேல ஏத்த கீழே வருது. என்னன்னு பார்த்தா எம்மா தான் அவங்க பக்கத்துல நின்று அதை கீழே இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கா. அது அவங்க கண்ணுக்கு தெரியல. இதுக்கு நடுவுல ஒரு டீம் மெழுகுவத்தி ஏத்தி வச்சுக்கிட்டு அதை சுத்தி நின்று ஏதோ மந்திரத்தை சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் மெதுவா வந்து அவங்க கூட சேர்ந்து நிக்கிறான். அப்ப அதுல ஒருத்தன் அவனோட முக்காடை எடுக்க, அது வேற யாரும் இல்ல, அந்த ஒத்த கொன்னு கிழவன் ரோனன் தான் முக்கிய ஆளாவே நிக்கிறான். அது உன்னதான் குறி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் ஹீரோவை கைய காட்ட எல்லாருமே ஹீரோவை பிடிச்சு அவங்க முன்னாடி படுக்க வைக்கிறாங்க. இது எல்லாமே இவங்களோட பிளான் மாதிரி தான் தெரியுது. ஹீரோவை வர வச்சு அதுக்கு பலி கொடுக்கறதுக்கு இவங்க பண்ண பிளான். ரோனன் ஏதோ மந்திரத்தை சொல்ல அங்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுல ஹீரோட அப்பா துப்பாக்கியோட நிக்கிறாரு. திடீர்னு அந்த போர்ட்டல் மூலமா ஹீரோ அவனோட அப்பாவுக்கும் முன்னாடி போய் விடுகிறான். அந்த காலத்துக்கே போயிடுறான். அவரும் ஹீரோ கிட்ட துப்பாக்கி கொடுத்து எல்லாருமே குள்ள அப்படி சொல்ல, ஹீரோ மறுபடியும் இங்க வந்து எல்லாருமே சுட்டு தள்ளுறான். அப்ப அங்க போலீஸ் வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாரு. அந்த போர்ட்டலை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாம இப்ப ஹீரோ நிக்க, எம்மாவும் வந்து அந்த பவர் லைனை கட் பண்ணு, ஆனா கவனம், நீ ஏதாவது தப்பு பண்ணா நீ அங்கேயே மாட்டிக்குவே அப்படி சொல்றான். ஹீரோவும் எம்மாவும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி இருந்து ரோனன் ஹீரோவை கத்தியால குத்துறான். ஹீரோ அவனை சுட்டு தள்ளிட்டு அந்த லைனை அடிக்கிறான். அப்படி கட் பண்ணி ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். அப்ப அவனோட ஒய்ஃபும் எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர, அவளுக்கு பின்னாடி சார்லியும் வரான். ரெண்டு பேருமே பார்த்து ஷாக் ஆகுறான். அதுல அவனோட ஒய்ஃப் அவன்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசுறா. அங்கிருந்த போட்டோவை பார்த்து ஹீரோ அப்படி ஷாக் ஆகுறான். அது மட்டும் இல்ல, டியூக் போலீஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அப்பாவும் அங்கே வர அவரை கட்டிப்பிடிச்சு ஹீரோ சந்தோஷப்படுறான். ஃபேமிலி ஃபுல்லாவே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். ஹீரோவை சுத்தி எல்லாருமே நின்னு நீ ஹீரோ, நீ வீரன் அப்படின்னு அவனை பத்தி பெருமையை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, இது எல்லாமே கனவு மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த வீட்டுக்குள்ள போயிட்டு கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்து அப்படி ஷாக் ஆகுறான். கண்ணாடியில இருந்து அவனோட முகம் கொடூரமா கத்துற மாதிரி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.